இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்த ஒரு சின்ன கதை மூலமா பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். பாருங்க, இந்த குரல் என்ன சொல்லுதுன்னா, புல்லாங்குழல் ஓசை கேட்க நல்லாதான் இருக்கும். யாழ் இசை அதை விட இனிமையா இருக்கலாம். ஆனா இதெல்லாம் எப்போ வரைக்கும்? நம்ம வீட்ல இருக்கிற குழந்தைங்களோட மழலை பேச்சை கேட்காத வரைக்கும் தான். அந்த மழலை மொழிக்கு ஈடு இணை எதுவுமே இல்லைன்னு சொல்லுது. சரி, இந்த அழகான கருத்தை நம்ம ஒரு கதை வழியா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். சரி, நம்ம கதைக்குள்ள போகலாம். கதையோட ஆரம்பம் ஒரு முழுமையான மெல்லிசை. இங்கதான் நம்ம கார்த்திகை சந்திக்கிறோம். நம்ம கதையோட ஹீரோ கார்த்திக். இவருக்கு இசைனா அதுதான் எல்லாம். உயிர் மூச்சு உலகம் எல்லாமே இசைதான். அவரோட ஒரே ஒரு லட்சியம், வாழ்க்கையில ஒரு மிகச்சிறந்த ஒரு கச்சிதமான ஒரு பெர்ஃபெக்டான இசையை உருவாக்கணும். அது மட்டும்தான். அவர் புல்லாங்குழல கையில எடுத்தார்னா போதும், அந்த வெள்ளி நாதங்கள் அவர் வீட்டோட ஒவ்வொரு மூலையிலையும் எதிரொலிக்கும். அவ்வளோ ஒரு அழகான, அவ்வளோ ஒரு துல்லியமான இசை அது. அவரோட அர்ப்பணிப்பை பத்தி சொல்லணும்னா சும்மா இல்ல. ஒரு சின்ன தப்பு, ஒரு பிசிறு கூட வந்துடக்கூடாது. அந்த ஒரே ஒரு சரியான ஸ்வரம், அந்த ஒரு பெர்ஃபெக்ட் நோட்டுக்காக மணிக்கணக்கா உட்கார்ந்து பயிற்சி செய்வார். இப்படி கார்த்திக் தனக்குன்னு ஒரு கச்சிதமான இசை உலகத்தையே உருவாக்கி வச்சிருக்கார். ஆனா இப்போ அந்த உலகத்துக்குள்ள யாரும் எதிர்பார்க்காத ஒரு சத்தம் மெதுவா நுழையுது. எத்தனையோ நாள் உழைப்பு, இப்போ அதுக்கு ஒரு முடிவு கிடைக்க போகுது. அவர் தன்னோட இலக்க கிட்டத்தட்ட நெருங்கிட்டார். அவர் உருவாக்குன அந்த அற்புதமான இசைக்கோவை முடியிற நிலைமையில இருக்கு. ஆமா, அந்த ஒரு நொடிக்காகத்தான் அவர் காத்துக்கிட்டு இருக்காரு. அவரோட முழு கவனமும் இசையில லயிச்சிருந்த அந்த நேரத்துல அடுத்த ரூம்ல இருந்து ஒரு சின்ன சத்தம் மெதுவா காத்துல மிதந்து வருது. அது அவரோட இசைக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத ஒரு ஓசை. அது அவரோட கவனத்தை லைட்டா கலக்கிது. அது ஒரு மெல்லிசையோ ஒரு ஸ்வரமோ கிடையாது. இது கார்த்திக் மணிக்கணக்கா பயிற்சி பண்ணி உருவாக்குன இசை இல்ல. இது எப்படி சொல்றது, ஒரு மாதிரி மென்மையான, தடுமாற்றமான, ஒரு ஒழுங்கே இல்லாத ஒரு சத்தம். சரி, அந்த சத்தம் வந்த பக்கம் கார்த்திக் போறாரு. அங்க அவருக்கு என்ன கிடைச்சதுன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப ரொம்ப இனிமையான சில வார்த்தைகள் தான். அவரு மெதுவா தன்னோட புல்லாங்குழல கீழே வைக்கிறாரு. இத்தனை நாள் உருகி உருகி செஞ்ச அந்த கலையில இருந்து தன் கவனத்தை மாத்தி அந்த சத்தம் எங்கிருந்து வருதுன்னு பார்க்க போறாரு. அங்க போனதும் தான் தெரியுது, அந்த சத்தத்துக்கு காரணம் அவரோட சின்ன பொண்ணு அஞ்சலி. அவ பாட்டுக்கு அவரோட பொம்மைகளை வச்சு விளையாடிட்டு இருக்கா. அந்த சத்தம் அவகிட்ட இருந்து தான் வந்திருக்கு. அவ அப்பாவை பார்த்ததும் அவ கண்ணு ரெண்டும் ஆச்சரியத்துல பெருசாகுது. அந்த சின்ன கண்ணுல ஒரு ஆசை, ஒரு எளிமையான வேண்டுகோள் அத்தனையும் தெரியுது. அப்போ அவளோட மழலை மொழியில வார்த்தைகளை உடைச்சு உடைச்சு கேக்குறா, அப்பா, அந்த பாட்டு எனக்கா? பாத்தீங்களா, இந்த ஒரு கேள்விதான் இந்த கதையோட மொத்த உணர்வையும் தாங்கி நிக்குது. அந்த வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்துல கார்த்திக்கோட மனசுக்குள்ள ஏதோ ஒன்னு பொறி தட்டுது. ஒரு ஆழமான உண்மை அவருக்கு புரிய வருது. அது என்னன்னு பாக்கலாமா? சத்தியமா சொல்றேன், அந்த ஒரு நொடியில அவளோட மழலைச் சொல்ல கேட்டதும் அவருக்கு எல்லாமே மறந்து போச்சு. அவர் தன் உயிராய் நேசிச்ச அந்த புல்லாங்குழல் கூட அவருக்கு ஞாபகம் இல்ல. இத்தனை நாளா அவர் தேடிட்டு இருந்த அந்த பரிபூரணம், அந்த பெர்ஃபெக்ஷன் இசையில இல்லன்னு அவருக்கு புரிஞ்சிடுச்சு. இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ரெண்டு சத்தத்துக்கும் இருக்கிற வித்தியாசம்தான். ஒரு பக்கம் பல மணி நேரம் கஷ்டப்பட்டு பயிற்சி பண்ணி மெருகேத்தின ஒரு இசை, அதுவும் யாருக்காக? ரசிகர்களுக்காக. ஆனா இன்னொரு பக்கம் பாருங்க, எந்த பயிற்சியும் இல்ல, வார்த்தைகள் கூட சரியா வராத முழுமையற்ற மழலை பேச்சு. ஆனா அது யாருக்காக? அவனுக்காக மட்டும், அவனுக்காக மட்டுமே வெளிப்பட்ட அன்பு. அப்போதான் கார்த்திக்கு புரியுது, அடடா, நாம இத்தனை நாளா தப்பான ஒரு பரிபூர்ணத்தை தேடி ஓடிட்டு இருந்திருக்கோம். உண்மையான அழகுங்கிறது கலையோட நுணுக்கத்துல இல்ல, அதே இந்த மாதிரி உண்மையான அன்புல தான் இருக்குன்னு உணர்றார். சோ இந்த கதை கடைசியா நம்ம கிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போகுது. யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்திலேயே மிக அழகான, மிக இனிமையான சத்தம் எதுவா இருக்க முடியும்? பதில் ரொம்ப சிம்பிள். இந்த உலகத்திலேயே இனிமையான இசைங்கிறது எந்த இசை கருவியாலையும் உருவாக்கப்படுறதில்ல. அது தூய்மையான அன்பால மட்டும்தான் உருவாக்கப்படுது.